அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி Thursday. இன்றைக்கும் எக்ஸைட்டிங்கான நிறைய நியூஸ் இருக்குது. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 239. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ இந்த நோட்டோட இன்றைக்கி லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை இன்றைக்கும் Paytm Contest இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல்ல பார்க்க போகிற டெக் அப்டேட், டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கூகுளில் ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் செக் லேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக கூகுள் இல்லைனா இன்டர்நெட் அப்படின்னு சொன்னாவே இங்கே நமக்கு நிறைய தகவல் கிடைக்கும். இங்கே கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே ப்ராப்பரானதா, ஜெனுவனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இங்கே நிறைய ஃபேக் ரூமர்ஸும் இருக்குது. ஸோ கூகுள் இந்த மாதிரி ஃபேக் இன்ஃபர்மேஷனை குறைக்கிற வகையில் தான் இந்த ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க, ஃபேக்ட் செக் லேபிள். இது எஸ்பெஷலி இமேஜஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சோலார் எக்லிப்ஸ், அதாவது கிரகணம் வந்தது. இந்த கிரகண டைமில் அப்படியே பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி, கிட்ட இருந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் உங்களுக்கு இன்டர்நெட்டில், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணாங்க. இதில் பாதிக்கு மேலே ஃபேக் ஃபோட்டோஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஃபேக் இன்ஃபர்மேஷன், இமேஜஸ் ஷேர் ஆகிறத குறைக்கிற வகையில் தான் இந்த ஃபேக்ட் செக் லேபிள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு இமேஜும் இனிமேல் நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இது உண்மையானதா இல்லைனா ஃபோட்டோஷாப்டா அப்படிங்கிறது இந்த ஃபீச்சர் மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். அடுத்த அப்டேட், வாட்ஸ்அப் உடைய டிஜிட்டல் பேமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷமாக இந்தியாவில் இதை கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்பிசிஐ ஏதோ ஒரு காரணத்தினால இவங்களுக்கு ஆத்தரைசேஷன் இன்னி வரைக்கும் கொடுக்கல. இப்போ வரைக்கும் வாட்ஸ்அப் உடைய டிஜிட்டல் பேமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் டெஸ்டிங்லேயே தான் இருக்குது, யாருக்குமே அஃபிஷியலாக ரோல் அவுட் ஆகலை. பட் இந்த பேமெண்ட் போன வாரம் தான் பிரேசிலில் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது வாட்ஸ்அப் டிஜிட்டல் பேமெண்ட் பிரேசிலில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இனிமேல் பிரேசிலில் இருக்கக்கூடிய எல்லா ரெசிடென்ட்டும் ஈஸியாக நீங்கள் எல்லாம் பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் பிளாக் போஸ்டோட இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ பிரேசிலுடைய சென்ட்ரல் பேங்க் வாட்ஸ்அப் டிஜிட்டல் பேமெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணிட்டதா தெரிய வந்திருக்கு. ஸோ இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் தரப்புலேருந்து இவங்க ப்ரைவசி கன்சர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாஸ்டர் அண்ட் விசா கார்டு ரெண்டுமே வாட்ஸ்அப் பே வழியாக பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க ப்ரைவசி கன்சர்னால. ஆனால் வாட்ஸ்அப் தரப்புலேருந்து எந்த ப்ரைவசி கன்சர்னும் இல்லை, சென்ட்ரல் பேங்க்கோட நாங்கள் மிங்கிள் பண்ணி ஒர்க் பண்ண ரெடியாக தான் இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் வாட்ஸ்அப் டிஜிட்டல் பேமெண்ட் பிரேசிலில் தற்சமயம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த அப்படியே சாம்சங் உடைய டிஸ்பிளே இஷ்யூ. சாம்சங் உடைய நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் டிஸ்பிளே இஷ்யூ, அதாவது கிரீன் டிண்ட் இஷ்யூ வரதா நிறைய யூசர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை சாம்சங் உடைய S20 அல்ட்ரா இதில் இருந்தது. அதில் ஒரு அப்டேட் மூலயமா சாம்சங் சரி பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாம்சங் உடைய நிறைய டிவைசஸ், அதாவது S8, S9, S10 இந்த 3 இதுலையுமே இந்த டிஸ்பிளே பிரச்சனை இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பிரைட்னஸ், அதாவது நீங்கள் பிரைட்னஸை குறைக்கும் போது மட்டும்தான் இந்த பிரச்சனை, அதாவது கிரீன் டென்ட் தெரியாதாகவும், நீங்கள் மீடியமோ இல்லை ஹையில் வச்சு பிரைட்னஸ் யூஸ் பண்ணும்போது இது தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் சில யூசர்ஸ்க்கு ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக போய் ஸ்க்ரீனே கிராஷ் ஆகிறதாகவும் ரீபூட் ஆகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ சாம்சங் இந்த டிஸ்பிளே பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் கிடையாது, யாரோ சாம்சங் கேலக்ஸி ஸ்மார்ட் ஃபோன்ஸை அட்டாக் பண்ணி இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் ஒரு ஃபர்ம்வேர் மூலயமா நாங்கள் இதை சரி பண்ணிடுவோம் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களில் யாராவது சாம்சங் உடைய கேலக்ஸி இந்த சீரீஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா, தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட், விவோ ஃபேன்ஸ்க்கெலாம் ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். விவோடைய 2004 மாடல் ஸ்மார்ட் ஃபோன் திரும்பவும் கீக் பெஞ்சில் லிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த 2004 மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 675 இவங்க லான்ச் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன் திரும்பவும் அதே ஸ்கோர்ஸோட கீக் பெஞ்சில் லிஸ்ட் ஆயிருக்குன்னு தெரிய வந்திருக்கு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விவோ அவங்களுடைய V சீரிஸ், அதாவது V19 நியோன்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் குளோபலாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவும் Snapdragon 675 தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே ஸ்மார்ட் ஃபோன் தான் திரும்பவும் இந்தியா மற்ற ஊர்களில் இவங்க விவோ V19 நியோன்னு லான்ச் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. ஸோ விவோ அவங்களுடைய Z சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக Snapdragon 700லாம் கொடுத்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் லான்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஏன் இவங்க 675க்கு போகிறாங்கன்னு தெரியல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விவோவுடைய இந்த டெசிஷன் பற்றி? அடுத்த அப்படியே ஷாமியுடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பேட்டன்ட் ரிவீல் ஆயிருக்கு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ட்விஸ்டிங் இல்லாமல், ரொட்டேட்டிங் இல்லாமல் பாப்அப் செல்ஃபி கேமராவோட தான் இருக்குது. பட் இந்த வாட்டி பாப்அப் செல்ஃபி கேமரா அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் எந்த சென்சாருமே கிடையாது பாப்அப் ஆகிறதுக்கு. இது ரியர் சைடில் இருக்கக்கூடிய கேமராவே உங்களுக்கு
உங்களுக்கு நீங்கள் செல்ஃபி எடுக்கும்போது பாப்அப் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்டிக்கலாக வந்து இவங்க சென்சார்ஸ் அலைன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு இதில் வந்து ஹரிசான்டலாக பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்ட்டிக்கல் அப்படிங்கும்போது பாப்அப் செல்ஃபி கேமரான்னு சொல்லலாம். ஹரிசான்டலில் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பேட்டன்ட் வந்து ஷாமி தரப்புலேருந்து ரிவீல் ஆயிருக்கு. அடுத்தது ஷாமி அவங்களுடைய ரெட்மி சீரிஸ் கீழே ரெட்மி 9 அஃபிஷியலாக சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பட்ஜெட் கேட்டகரியில் ஒரு பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் கம்மி விலையில் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதோட பேஸ் வேரியன்ட் 4GB ரேம் 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் இந்தியன் மணி வேல்யூக்கு வெறும் 8500 ரூபாய்க்கு இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மீடியாடெக் ஹீலியோ G80 குவாட் கேமரா 13 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட் கேமரா 8 மெகா பிக்சல் 5020 mAh பேட்டரி 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸலன்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இன்னும் சொல்லப்போனால் அட்டகாசமான விலையில லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது கொஞ்சம் விலை அதிகமாக தான் லான்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜிஎஸ்டி ஹைக் இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லை, கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் ரெட்மி 9 வந்து இந்தியாவில் லான்ச் ஆகும்போது வந்து ரெட்மி சீரீஸ் கீழே இல்லாமல் போக்கோ பிராண்டு கீழே லான்ச் ஆகணும். ஆமாம், போக்கோ M2 Pro இந்த பேரில் லான்ச் ஆகலான்னு. அது மட்டும் இல்லை, போக்கோ பிராண்டு கீழே வந்து 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போக்கோவுடைய M2 சீரீஸில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. M2 சீரீஸ், போக்கோ M2 மற்றும் போக்கோ M2 Pro 2 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம்னு தெரியுது. ஏன்னா ரெட்மி 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் ரீபிராண்ட் ஆகி போக்கோ M சீரீஸில் லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு இப்போ தான் நம்ம பார்த்தோம். இது வந்து பட்ஜெட் கேட்டகரி. ஸோ போக்கோ பிராண்டு கீழே வந்து பட்ஜெட் கேட்டகரியில் லான்ச் ஆகும்போது வந்து இது ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம். ஸோ ரெட்மி 9 வந்து ரீபிராண்ட் ஆகி போக்கோ M2 லான்ச் ஆகலாம். போக்கோ M2 Pro அப்படிங்கிறது இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லிஸ்டிங் பண்ணது. இது வந்து உங்களுக்கு மிட் ரேஞ்ச் இல்லைனா அப்பர் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ஹீலியோ G80 உடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி வந்து ட்விட்டர் ஹேண்டலில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த சிப்செட் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்னா ஸ்னாப்ட்ராகனுடைய 835 அளவுக்கு பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு போஸ்டர், ஒரு ரிவீல் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை அடுத்து வந்து ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டில் தான் போக்கோ M2 Pro லான்ச் பண்ணுற மாதிரி வந்து இவங்க நிறைய ஹிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போக்கோ M2 ரீபிராண்டட் ரெட்மி 9 இருக்குமா இல்லையா? அடுத்த விவோ உடைய Iqoo Z1x அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே லான்ச் ஆன Iqoo Z1. இதோட ஒரு லைட்டர் வெர்ஷனாக இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸ்பெசிஃபிகேஷனும் வந்து கொஞ்சம் டோன் டவுன் வெர்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்மி விலையில இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1+C மாதிரியே தான் இருக்குது. இதுவும் உங்களுக்கு Snapdragon 765Gல தான் கொடுக்க போகிறாங்க. மேசிவ் பேட்டரி, குவாட் கேமரா, 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், கூடவே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்பவே கம்மி விலையில் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. பார்க்கலாம் விவோ அவங்களுடைய Iqoo Z1x என்ன ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணுறாங்க. இது இந்தியாலையும் லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் Realme C11 ஜூன் 30 அன்னைக்கு மலேசியாவில் லான்ச் ஆக போது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட வித்தியாசமான கேமரா மாடியூலோட இமேஜஸ் பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் அன்பாக்சிங் வீடியோவே ரிவீல் ஆயிருக்கு. இந்த அன்பாக்சிங் வீடியோவில் பார்க்கும்போது வந்து எக்ஸாக்டாக இமேஜில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு வித்தியாசமான கேமரா மாடியூல், கூடவே டுவல் சென்சார்ஸும் கொடுத்துருக்காங்க. LED ஃப்ளாஷும் இருக்குது. அதோட ரியல்மியோடைய லோகோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக கீழே எழுதியிருக்காங்க. ஸோ ஓவரால் எக்ஸலண்ட் அவுட்லுக்கோட Realme C11 வந்து மலேசியாவில் முதல்ல லான்ச் ஆகிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்தியாவிலையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும். அடுத்ததாக ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் சேவிங்ஸ் டே. இதில் சாம்சங்குடைய A80 வாங்கலான்னு எத்தனை பேர் ஏமாந்தீங்க? கண்டிப்பாக எல்லாருமே ஏமாந்துருப்பீங்க. ஏன்னா 12 மணிக்கே இது அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு தான் காட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி ஏன் ஃபேக்காக ஒரு ஆஃபர் சொன்னாங்கன்னு தெரியல. பட் ஒரு ரியல் ஆஃபர் Asus வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டலில். இது வந்து Asus உடைய 2018 மாடல் தான். Asus உடைய மேக்ஸ் ப்ரோ M1, மேக்ஸ் M1, மேக்ஸ் M2 இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுமே இந்த ஆஃபரில் ரொம்பவே அஃபோர்டபுளாக கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் செக் பண்ணி பார்த்தப்போ வந்து இது இருந்தது, பட் எனக்கு வந்து நாட் டெலிவரபிள் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ உங்களை யாராவது நான் சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னா Asus உடைய இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு வேளை அவைலபிளாக இருந்ததுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் இன்னைக்கு Paytm Contestக்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். விவோ உடைய மாடல் ஸ்மார்ட் ஃபோன் வந்து Geekbenchல லிஸ்ட் ஆயிருக்குன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், விவோ உடைய எந்த மாடல் ஸ்மார்ட் ஃபோன் வந்து Geekbenchல திரும்பவும் லிஸ்ட் ஆயிருக்குன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை வந்து கீழே #டெக்னிக்கல் சென்னை அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் வந்து ஃபுகாக்கு சூப்பர் கம்ப்யூட்டர். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில்
வின்னர் வந்து மல்டி டாஸ்க். கங்க்ராச்சுலேஷன் மல்டி டாஸ்க். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.